10ஆந்தேதிக்கான கெஸ்ஸிங் பார்ப்போம். பாருங்கள், 93. அதில் வந்து 1 2 3 4 5 6 நாள் விட்டு ஒரு 69. அதுலேருந்து ஒரு 7 நாள் விட்டு ஒரு 96. மறுபடியும் இதுலேருந்து ஒரு 7 நாள் விட்டு இங்கே ஒரு 93. 93 69 96 93. ஓகேங்களா? பாருங்க, அதே மெத்தடில் ஒன்று எடுப்போம். ஏபி ஒரு 16. ஏபி 16. அதுலேருந்து பாருங்கள், 1 2 3 4 5 நாள் விட்டு ஏபி ஒரு 61. அதுலேருந்து பாருங்கள், 1 2 3 4 5 நாள் விட்டு மறுபடியும் ஒரு ஏபி 61. இப்போ எப்படின்னா, இந்த 16லேருந்து அப்படியே 5 நாள் விட்டு 61 அப்படி திரும்பி இருக்கு. இப்போ இந்த 61லேருந்து இங்கே 61 வந்துருக்கு. ஓகேங்களா? இப்போ இந்த 61 இப்போ 5 நாள் விட்டு 10ஆந்தேதி இல்லை 16ன்னு அடிக்கணும். ஏபி ஒரு 16. அதே என்னங்க பாருங்கள், பிசியில் ஒரு 61. அதில் வந்து பாருங்கள், ஒரு 4 நாளில் மறுபடியும் 16. ஓகேங்களா? மறுபடியும் ஒரு 16. நம்ம இப்போ ஏபியில் பார்த்தீங்கன்னாலும் 61 61க்கு ஒரு 16, மறுபடியும் இங்கே ஒரு 61. இப்போது நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா, இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, 16 அதிலிருந்து 5 நாள் விட்டு 61. இப்போ இதுலேருந்து 5 நாள் விட்டு இங்கே மறுபடியும் 61 வந்துருக்கு. இப்போ இந்த 61 மறுபடியும் திரும்பி இதில் 16ன்னு அடிக்கணும். ஏபி 16. ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வரலனாலுமே ஒரு 2 நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபியில் 16 கண்டிப்பாக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் புக்கிங் எடுக்கார். நீங்கள் அமௌண்ட்டில் உடனே போட்டுருவார். ப்ரைஸ் லிஸ்ட் உங்களுக்கு ப்ரைஸ் லிஸ்ட் அனுப்பியிருப்பார். அது போக மற்ற இடத்தோட கம்மி தான் அவர்கிட்ட ப்ரைஸ் லிஸ்ட்லாம். கொஞ்சம் பாருங்கள். 10ஆந்தேதி கெஸ்ஸிங்கு ஏபி ஒரு 16 ட்ரை பண்ணி பாருங்கள். லிமிட்டாக அப்ளை பண்ணுங்கள். புக்கிங் நம்பர் இதுதான், நம்ம ஃப்ரெண்டோட புக்கிங் நம்பரு. எந்த டவுட்னாலும் அவர்கிட்ட கேளுங்க, சொல்லுவார். நன்றி.